ஓகே, நம்ம வம்சி புக்ஸ்லேருந்து வரோம். வம்சி புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. 19 DM சாரம். இப்போ நம்மளுடைய நல்ல புக்குன்றதை தாண்டி ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ஒரு நல்ல கதைகளை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். நம்மளுடைய பார்க்கறதுல மொதல் புக்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்கவே நினைக்கிறேன். டைரக்டர் மாரி செல்வராஜோடைய புத்தகம். இது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்வியலில் நடந்த ஒரு நல்ல அனுபவங்களும் மறக்க முடியாத அனுபவங்களும் இப்படி ஒரு அனுபவம் இருந்து அது பயங்கரமாக இருக்கிற அனுபவத்தை வந்து சொல்லியிருக்காரு. நல்லாயிருக்கும். இந்த புத்தகத்தை படித்து நான் மொதல் வந்து என் வீட்டில் வந்து ஒரு பூனையை வாங்கி வளர்த்தேன். அப்படி தான் இருக்கும் இந்த புத்தகம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவருடைய முதல் பதிப்பான தாமிரபரணி கொல்லப்படவது. இது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முதல் பதிப்பகம். ஒரு டைரக்டராக இல்லாமல் ஒரு சாதாரண மனிதனாக ஒரு சாதாரண சாமானியனாக அவர் எழுதின முதல் புக்கு. அவர் வந்து இந்த அதிலிருந்து தான் வாழைப்படம் வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து தான் வந்துச்சு. ஓகே, குட் ஃபீல். நான் மொதல் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் படித்தேன். அதை படித்து அடுத்த புக்குக்காக வெயிட் பண்ண ஒரு புக்கு வந்து பார்த்திங்கன்னா தாமிரபரணி. அதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருக்காத்தியல். ஒரு சின்ன குழந்தைங்க வந்து அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு இனிமையான கஷ்டப்படுற எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அக்கா, இதில் வர கேரக்டரில் ஒரு அக்காவாக வருவாங்க. அந்த அக்கா வந்து எல்லாருக்குமான ஒரு அக்காவாக இருப்பாங்க. நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உதிர்வு. இது வந்து பார்த்திங்கன்னா லிவின் அப்படின்னு ஒரு IT ஊழியர் எழுதின ஒரு நாவல். இதில் வந்து மேல் கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வை தெரியாது. ஏன் சார் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பார்வை இல்லை அப்படின்னு கேட்கும்போது, பெண்களுக்கு புரிஞ்சுக்கு தெரியாத நான்களுக்கு கண் இருந்தான்னா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு மேல் கேரக்டரை டிசைன் பண்ணி வச்ச ஒரு புத்தகம் தான் உதவி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கதைக்கும் சோறு. கதைக்கும் சுவரில் வந்து பற்றி சொல்லணும்னா வந்து வார்த்தையே இல்லை. இந்த சுவரில் எத்தனை கல் அடுக்கியிருக்காங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். பயங்கரமாக இருக்கும். இதை படித்து ஒரு வாரம் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல. இப்படி இவ்வளோ வழியை கடந்து ஒரு பெண் வந்து உயிரோடு இருப்பாங்களா, இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி அவங்க இருப்பாங்களான்னு தோணும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஒரு மிகச்சிறந்த ஒரு புக்கு. யாருக்கும் தெரியாமல் இவ்வளோ ஒரு அருமையான புத்தகம் யாருமே சென்றடையாமல் இருக்குது. நான் வருஷம் ஒரு புத்தக கண்காட்சிக்கு வரும்போதும் கட்டாயப்படுத்தியாவது ஒரு 20 பேர் அந்த புக்கை வாங்க வைப்பேன். வாங்கி படித்து பாருங்கள், அவ்வளோ விஷயம் இருக்கும். இதை படித்து வந்து எவ்வளோ பெரிய கஷ்டத்தை தாண்டி வாழலான்றது இந்த புக்கில் வந்து தெரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுமித்ரா. எஸ்ரா எஸ்ரா சொன்ன சிறந்த நாவல்களில் குறிப்பிட்டிருப்பார் சுமித்ராவும். பயங்கரமான ஒரு புக்கு, படித்து பார்ப்பேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பசி காதல் பித்து. பசி காதல் பித்து. ஏதோ ஒரு சாதாரண ஒரு பையன் குழந்தையா இருந்து அவன் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை தாண்டி அவன் கடைசி வரைக்கும் இந்த ரைட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்டராகவே இருக்காரு. இன்னமும் பெயிண்ட் அடிக்கிறாரு. இன்னும் மனுஷன் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டே இருக்காரு. எப்பயாச்சும் ஃபோன் பண்ணால் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, ஏன்னா நான் அப்போ நான் பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பேன், என்னால் கால் எடுக்க முடியாதுன்னு சொல்லுவார். அவருடைய வாழ்வியல் என்னதான் ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும் அவனுக்கும் காதல் இருக்கும். அதை எப்படி அதை வெளிக்காட்டுறான். எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு திருட்டு இருக்கும். அதை எப்படி அவன் சொல்கிறான். இப்போ அவனுடைய கஷ்டத்தில் அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச ஒரு 10 ரூபா எப்படி செலவாகுது அப்படிங்கிற ஒரு அருமையான புக்கு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரியில் சொல்லியிருப்பாரு. அவருடைய ஒரு ரொம்ப உச்சத்துக்கு போய் தூக்க மாட்டலான்னு போயிடுவார் மனுஷன். அப்போ வந்து ஒரு கதையை படித்து அந்த புக்கால் வந்து தூக்க மாட்டுறதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவார். அப்படி அதை தாண்டி வாழ்வார். அவருக்கு குழந்தை பிள்ளைகள். இப்போ வந்து மனுஷன் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கார். வாசித்து பார்க்கலாம். இது சமர்ப்பணமே. இந்த உலகத்தில் வந்து எதுவுமே இல்லாமல் பிறந்து எதுவுமே இல்லாமல் விட்டுட்டு இறந்து போகிற சாமானிய மக்களுக்காக இந்த புக்கை சமர்ப்பணம் பண்ணியிருப்பாரு. அதுக்காகவே இந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூர்பனகை. KR மீராவுடைய
ஒரு முக்கியமான ஒரு ஆகச்சிறந்த படைப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்பனகை. வம்சி புத்தகத்தில் இந்த ஒரு படைப்பு கிடைக்கும். அதுக்கடுத்த புத்தகம் வந்து சிதம்பர நினைவு. சிதம்பர நினைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட் செல்லிங் இன் வம்சி புக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு நிறைய பேர் இந்த புத்தக கண்காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயதான ஒரு வந்து எங்கள் மேடம் கிட்ட வந்து சொன்னார், வந்து மேம் இந்த புக்கை படித்து நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன், மறக்கவே முடியல, ரொம்ப நன்றி மேம், இந்த புக்கை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு கல்யாணத்துக்கு இப்போது ரீசெண்டாக ஒரு கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கை வந்து 300 காப்பி கேட்டிருக்காங்க, வரவங்க எல்லாருக்கும் புத்தகமாக கொடுக்க. அப்படி ஒரு நல்ல மிகச்சிறந்த டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொன்னால் மலையாளத்தில் வந்து சிதம்பர நினைவுகள் சொல்லலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பெஸ்ட் செல்லிங் புக். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொலியெருமை. பொலியெருமை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வேலூரில் இருக்கார். வேலூரில் இப்போ எழுதுகிற ரைட்டரில் இப்போ எல்லாருமே நிறையா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இப்போ எழுதுகிற ரைட்டரில் ஒரு முக்கியமாக சொல்லணும்னா குறிப்பிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய ரைட்டரில் இவர் வந்து பாரத் தமிழ். அவருடைய முதல் புக் வந்து பார்த்தீங்கன்னா டாஃபி. இது வந்து பார்த்தீங்கன்னா பொலியெருமை. மனிதர்கள் கடந்து மிருகத்தாலே டைட்டில் வச்சு மனுஷன் வந்து நல்லா அருமையான புக்கு எழுதி வராரு, நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள். ஒரே நாள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மேடம் வந்து ரொம்ப இந்த 26 புத்தக கண்காட்சியில் ரொம்ப நம்பி இந்த புக்கு தான் வேணும், இந்த புக்கு மட்டும் பாரு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் கஷ்டப்பட்டு இது வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா பயங்கரமான ஒரு ரைட்டிங். எல்லாருமே வந்து பெரிய பெரிய ரஷ்யா ரைட்டர் புக்கெல்லாம் படிச்சிருப்போம், அவங்க ஒய்ஃபை பற்றி நம்ம படிச்சே இருக்க மாட்டோம். அவங்க ஒய்ஃபுங்களை பற்றி வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்த ஒரு புக்கு தான். ஒரு 6 பேருடைய லைஃப் பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு எவ்வளோ பெரிய ரைட்டராக இருந்தாலும் அவங்க ஒய்ஃப் அவங்களை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே நேரம் தெரியும்.